வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் மிளகு பொரியல். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வெண்டைக்காவை நல்லா உடச்சி ஒரு வெண்டைக்காவை பார்த்து ஒரு 250 கிராம் காய்களை வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. பொரியல் செய்யணுன்னா கண்டிப்பாக பிஞ்சு வெண்டைக்காய் வாங்காதீங்க. ரொம்ப கொலகொலப்புத்தனம் அதிகமாக இருக்கிறதுனால பொரியல் ஒட்டி வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் வாங்கிக்கங்க வெண்டைக்காய். இது செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கான பொருள். அடுத்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஒரு கடாயை வச்சுட்டா அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஆயிலில் நம்ம வெண்டைக்காய் வதக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால், கண்டிப்பாக வெண்டைக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும், கூலிங்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சளி பிடிக்காது, கூலிங் ஆகாது. இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு சேர்க்குறதுனால. அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சுத்தமாக ஒட்டாது, குலகலப்பு தன்மை இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதில் மிளகு சீரகம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் நல்லா குறகுறப்பு தன்மையை அரைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு மிளகு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழந்தைக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூனே போதும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அதே பாத்திரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நம்ம தாளிக்க வச்சிருந்த பொருள்லாம் தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், காய்ந்த மிளகாய் 2 இதெல்லாம் இந்த ஆயிலில் நல்லா ஊற்றி நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சு செய்யணும். டக்குன்னு இந்த கடலைப்பருப்புலாம் கருகி போயிடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து கூடவே ஆனியனும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் ஆனியனும் தக்காளி கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். அடுத்து கூடவே தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் மூடினா போதும். அது நல்லா கரெக்டான அளவுக்கு வதங்கி வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக தண்ணி விட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு அந்த பச்சை தன்மையும் போகாமல் கலர்லாம் மாறாமல் சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா. இப்போ நல்லா செட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம், சால்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கண்டிப்பாக கரைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி சேர்ப்போம் லாஸ்ட்டாக, அதனால் கரைஞ்சிடும். இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மிளகு தூளை குறப்பாக அரைச்சிருக்கோம், அதெல்லாம் சேர்த்தாச்சு. குறப்பு தன்மையாக உள்ளதெல்லாம் அப்படியே சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் கூட இல்லாமல் லைட்டாக தெளித்த மாதிரி தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தண்ணி ஊற்றினா போதும். ஏற்கனவே வெண்டைக்காய் நம்மளுக்கு வெந்திருக்கும். நம்ம வதக்கினதுலேயே வெண்டைக்காய் வெந்திருக்கும். ரொம்ப அந்த இது ஹார்டாக இருக்கக்கூடாதுன்னு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டுருக்கலாம். சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள் எப்படி அப்படி கலர் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும்.
தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல். வாழ்க வளமுடன்.